உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு விசேஷமான அமைப்பு. அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். புதனுக்கு மிகவும் நெருங்கிய நட்பு கிரகமாக விளங்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையை தரக்கூடியவர். புதன் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் இருந்தாலும், கலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் இருந்தாலும், தெய்வீக நாட்டத்திலே இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு தந்து விடுவார். அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் குருவனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு, அதே நேரத்திலே பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், இப்படி பல வகையிலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்திலே பல நல்ல நிகழ்வுகள், புதிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு திருமண யோகம் நடக்க காத்திருக்கின்றது. அதே போல 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கணவனை அல்லது மணவனை இழந்தோ அல்லது பிரிந்தோ இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைய மாணவ செல்வங்கள், கல்வியிலே படித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ சொந்தங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை தெய்வமே வழிவிட்டு காத்து கொண்டிருப்பது போல இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மிகுந்த அருமையான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு நல்ல நிலையிலே அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே நோய் நொடியில் இருந்தாலும் கூட அவர்களும் இப்பொழுது நல்ல நிலை மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெய்வ துணை உங்களுக்கு அவர்களுக்கும் காத்து கொடுக்கின்றது. அதே போல பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் உங்களுக்கு பார்வைப்பட்டு உங்கள் வீட்டை, உங்கள் ராசி வீட்டை சுத்தம் செய்து உங்களது மனதையும் உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது மிகுந்த ஒரு பாதுகாப்பான விஷயம். உங்களது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஏதேனும் தவறான வழியில் சென்றால் கூட அதை தடுத்து ஒரு நல்ல வழியிலே அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பயப்படாமல் இந்த வாரத்திலே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட வேண்டும். குறிப்பாக இந்த வழக்கறிஞர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். காரணம், நீங்கள் வாதிட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பல வகையிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களுக்கு, முடிவு கட்ட வேண்டிய விஷயங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும். முடித்து காட்டுவீர்கள், சாதித்து காட்டுவீர்கள். தெய்வத்துணை துணையோடு நீங்கள் இந்த வழக்கை வெற்றிகரமாக நல்ல பெயரும் புகழோடு நீங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவீர்கள். அதே போல யாராலும் வெல்ல முடியாத ஒருவரை கூட நீங்கள் வென்று காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்களுக்கு இது ஒரு யோகமான நேரம். காரணம், உங்கள் ராசிநாதன் ஒரு பெண் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண் வீட்டிற்கு அதிபதியான கிரகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது, ராசியை. அதே போல அந்த வீட்டிலே சுக்கிரன் என்ற ஒரு பெண் கிரகம் உச்சபலம் அடைந்து இப்பொழுது வக்ரமும் அடைய காத்திருக்கின்றது. அந்த கிரகம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கின்றது. ஏனென்றால்
சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒரு அரிய தொடர்பு இருக்கின்றது. சுக்கிரனும் புதனும் இணைந்தால் சங்கீதத்திலே மிகுந்த ஒரு பெயரையும் புகழையும் அடைய முடியும். குறிப்பாக இந்த சங்கீதத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான நேரம். கலைத்துறையில் இருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புதிய படைப்புகள் படைக்கக்கூடிய ஒரு நேரம். புதிய படங்கள் மூலியமாக அல்லது ஒரு புதிய நிகழ்வு நாடகங்கள் மூலியமாகவோ அல்லது நீங்கள் செய்கின்ற கலை நிகழ்ச்சிகள் மூலியமாகவோ அதிகமாக பொருளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். கலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த புதனை விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல தனவரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் பெயரையும் புகழையும் சம்பாதித்து தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் விளங்கும். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற தமிழ் சொந்தங்கள், நமது வயது முதிர்ந்த, அதாவது நீண்ட நாட்களாக திருமணமே நடக்காமல் தடைபட்டு வேண்டாம் என்று உங்களை ஒதுக்கி தள்ளிய பலருக்கு இப்பொழுது திருமண யோகம் ஒரு அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே முயற்சிகள் எடுத்தால் மனச்சோர்வு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முன்னேறினால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கிடைக்கின்றது. தொழில் ரீதியாக புதிய ஒரு படைப்புகளை நீங்கள் படைக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக உணவுத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருள்களை அல்லது உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு நேரம். புதிய ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. நிறைய தொழில் முன்னேற்றங்கள், தொழிலுக்காக நீங்கள் கடன் கேட்டிருந்தால், லோன் கேட்டிருந்தால், அரசாங்கத்திடத்திலிருந்து ஏதேனும் உதவியில் கேட்டிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசியை சேர்ந்த பல அரசு அதிகாரிகளுக்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். ஏதேனும் நீங்கள் இடமாறுதல் பெற்று வேறு இடங்களில் செல்ல வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் இந்த வாரத்தை முயற்சி செய்தால், நீங்கள் அப்ளை செய்தாலே உடனே உங்களுக்கு ரிப்ளை வரக்கூடிய ஒரு வாரம். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். காவல் பணியில் இருக்கின்ற அத்தனை ஒரு தமிழ் சொந்தங்களுக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காவல் பணியாளராக இருக்கக்கூடிய எந்த துறையில் இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு போலீஸாக இருந்தாலும் சரி அல்லது மிலிட்டரியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த காலம் என்பது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு பெயரையும் புகழையும் சம்பாதித்து தரக்கூடிய ஒரு காலம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம். இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெயரையும் புகழையும் அடையலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ராசி எண் என்பது 4ஆம் எண். இந்த 4ஆம் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். 3ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். ரெண்டுமே உங்களுக்கு ராசி எண்ணாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 3ஆம் தேதி காலை 10:07 முதல் புதன்கிழமை, அதாவது 5ஆம் தேதி பகல் 12:30 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. ராகு என்ற ஒரு அற்புதமான கிரகம் உங்கள் ராசிநாதனை அரவணைத்து வைத்திருக்கின்றார். உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு அதிர்ஷ்டக்காரகர். ராகு பகவான் கொடுத்தால் அள்ளி கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, யோகத்தின் மூலியமாக இந்த ஒரு கதவை திறக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.